உதயநிதி ஸ்டாலின் ஆஃபீஸில் இருக்கிற பியோனு ஆஃபீஸ் பாய்லாம் வந்து ஓவராக டாமினேட் பண்ணுவாங்க. நான் கூட நேற்று மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் தளபதிக்கு விஷ் பண்ண உடனே அது ஏதோ அவர் மேலே இருக்கிற பாசத்தில் தான் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் அது ரெட் ஜெயின் மேலே இருக்கிற காண்டுன்னு எனக்கு இனி தான் தெரிஞ்சுது. இப்போலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து திண்டுக்கல் சினிமாஸ்னு ஒரு ட்விட்டர் ஐடி ஒரு ட்வீட் போட்டிருந்தது. இதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுற விதமாக ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்திக் ரவிவர்மா ஒரு ரிப்ளை போட்டிருந்தாரு. சினிமா சார்ந்தவங்களாம் உங்களோட டிஃபீட் அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, டிஎம்கேவோட தோல்விக்கே நீங்கள் தான் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை வந்து டேக் பண்ணியே போட்டிருக்காரு. அட்லீஸ்ட் நவ் சினிமா வில் பி ஃப்ரீ அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு. இங்கே தான் வந்து ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீன், அதாவது விஜயோட ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரோஹிணி சில்வர் ஸ்க்ரீனோட நிக்கிலேஷ் சூர்யா சொல்லியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ஆஃபீஸில் இருக்கிற பியோனு ஆஃபீஸ் பாய்லாம் வந்து ஓவராக டாமினேட் பண்ணுவாங்க. 10 மணி ஷோக்கு வந்து 10:15 தான் கேடிஎம்மே கொடுப்பாங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தியர் ஈகோ. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான்லாம் இதெல்லாம் நினைக்கவே இல்லை இப்போலாம் நடக்கணும். ஏதோ சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, ரெட் ஜெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. என்னென்னா அவரே ஏன் கண்ட்ரோல் பண்ண போகிறாரு, அவரே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு சிரிச்சிட்டு, அவரே அதெல்லாம் பண்ண போகிறாரு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து கரெக்டாக ஆட்சி மாறின அடுத்த நாளே இவங்கெல்லாம் வந்து இப்படி வந்து புலம்புறதை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தெரியுது. இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் இந்த திண்டுக்கல் சினிமாஸ் அப்படின்றவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த டிக்கெட் விலைலாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் வித்துட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வந்து விஜய் படத்துக்கு விஜய் நிர்ணயிக்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்து ரெட் ஜெயின்ட்டும் டிஎம்கேவும் தான் அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து எந்தெந்த ஷோ எந்தெந்த தேட்டரில் ரெட் ஜெயின் படம் எந்த ஷோ போகணும் எல்லாமே வந்து டிஎம்கே ஆஃபீஸ், ஐ மீன் ரெட் ஜெயின்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த அல்லு சில்லு அவங்களாம் தான் டிசைட் பண்ணுவாங்களே. ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி பகிரங்கமாக ட்வீட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு துறை இந்த மாதிரி புலம்பிட்டு வருதுன்னா அப்போ இன்னும் எத்தனை துறை வந்து பேசாமல் இருக்கோ, இன்னும் எத்தனை துறைகள் பேச போகுது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நவ் தே ஹவ் ரேஸ்ட் தேர் வாய்ஸ். பார்ப்போம் தளபதி என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வர்றாரு சினிமா துறைக்கு அப்படின்றது. ஹோப் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ப்ரிவைல்ஸ் அகைன்.